அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய, அதாவது புது புக்கில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ 6ஆம் புக்கில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய டேம், அதாவது 3 டேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இயல்கள் கணக்கு பேஸ் பண்ணும்போது 9 இயல்கள். ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ தமிழெங்கள் அறிவுக்கு தோல் என்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என பாடியவர் யார்? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நிருமித்த. ஸோ நிருமித்த என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிருமித்த என்பதன் பொருள் ஆப்ஷன் பி உருவாக்கிய அப்படிங்கிறதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பாரதிதாசனின் இயற்பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சுப்புரத்தினம் அப்படிங்கிறதான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ புரட்சிக்கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா, உனக்கும் எனக்கும் என தொடங்கும் பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேணும் குறித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேணும், இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சமூகம் அமைய வேண்டும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதும்போது என்னவா வருதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ செம்மை ப்ளஸ் பயிர் செம்பயிர் என தெரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடம்பெற்றுள்ள பாடலுடைய நூல்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கனிச்சாறு அப்படிங்கிற பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி என தொடங்கும் பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாடலை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா, பெருஞ்சித்தினார் அப்படிங்கிறது இதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, அடுத்த கேள்வி, மேதினி என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேதினி என்பதன் பொருள், ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உலகம் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பெருஞ்சித்தினார் இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெருஞ்சித்தனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பெருஞ்சித்தனுடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ மாணிக்கம், அதாவது துரை மாணிக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ துரைசாமி குஞ்சம்மாளுக்கு மகனாக பிறப்பார், அதனால் மாணிக்கம் தான் இவருடைய இயற்பெயர். அடுத்த கேள்வி, கனிச்சாறு, கொய்யாக்கனு, பாவிய குத்து, நூலாசிரியம் போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நூலில் யார் இயற்றினாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ பெருஞ்சித்தனார் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இதழ்களில் யார் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பாவலரேறு என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யார்? ஸோ பாவலரேறு சிறப்பு பெயர் கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஸோ பெருஞ்சித்திரனார் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியை படித்தால் டேஸ் அடையலாம். ஸோ தமிழ் மொழியில் படித்தால் என்ன அடையலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. ஸோ மேன்மை அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா, ஸோ மேன்மை அடையலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. ஸோ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் என்ன சுருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ மேதினி அப்படிங்க சுருங்கி விட்டுச்சு. அடுத்த கேள்வி, பொய்யகற்றும். ஸோ பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ பொய்யகற்றும் என்ன சொல்ல பிரித்து எழுதும்போது என்னவா வரும் மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ பொய் ப்ளஸ் அகற்றும் பொய்யகற்றும் என பிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தலாம். சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, இதற்கான சரியான ஆன்சர் பாரதியார். அடுத்த கேள்வி, தமிழில் மிக பழமையான நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழின் மிக பழமையான நூல்
எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வடஞ்சொலி எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் வடஞ்சொலி எழுத்து, இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நா அப்படிங்கிறது அதற்கான சரியான விட 3 சொல்லி நா. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, உயர்தனைக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயர்தனையுடைய எதிர்ச்சொல் என்ன கேட்குறாங்க. ஸோ உயர்தனையுடைய எதிர்ச்சொல், ஸோ இந்த உயர்தனையுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாழ்திணை அப்படிங்கிறத சரியான விடை. அடுத்த கேள்வி, மா என்பதன் பொருள். ஸோ இதெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழியில் கண்டென்ட்டில் வரும்போது கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ மா என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ மரம், வண்டு, திருமகள் அனைத்தும், ஸோ எல்லாமே வரும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கா ப்ளஸ் உ என்பது கூட்டனா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க தமிழ் எழுத்துக்களில். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3 அப்படிங்கிறது தான் அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஏ என்பதின் தமிழ் எழுத்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அப்படிங்கிறதுல வந்து தமிழ் எழுத்து என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 7வது, அதாவது 7 அப்படிங்கிறத அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 25வது கொஸ்டின்ஸ், ஆழ அமுக்கி முகக்கினாலும் ஆழ்கடல் நாளி முகவாது நாள் நாளி என்பது யாருடைய பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஔவையாருக்குரிய வார்த்தைகள், அதனுடைய வரிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வந்து இடம்பெற்றுள்ள நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ தொல்காப்பியம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழுனி. ஸோ கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழுனி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கார் 40 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, போர்க்களத்தில் வீரர் ஒருவர் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தினை பற்றி கூறக்கூடிய நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 10 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியினை பற்றி கூறக்கூடிய நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது நற்றிணை என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும். ஸோ தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து எத்தனை வகையாக நம்ம கூறுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 5 வகை. அடுத்த கேள்வி, ஒளி வடிவாக எழுதப்படுவது, வரி வடிவாக எழுதப்படுவது. ஸோ ஒளி வடிவாக எழுதுறது, அதே மாதிரி வரி வடிவாக எழுதக்கூடியது நம்ம என்னன்னு சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ எழுத்து அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் குறில் எழுத்து எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் குறில் எழுத்து என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இ என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு. ஸோ குறில் எழுத்துடைய கால அளவு என்னென்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 1 மாத்திரை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு. ஸோ நெடில் எழுத்துடைய கால அளவு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நெடில் எழுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2 மாத்திரை அளவு. அடுத்த கேள்வி, மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு. ஸோ மெய்யெழுத்துக்குடைய மாத்திரையுடைய அளவு என்ன கேட்குறாங்க. ஸோ மெய்யெழுத்துடைய மாத்திரையுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அரை மாத்திரை அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது. ஸோ பழமொழிய சிறப்பு வந்து என்ன சொல்லுது அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சுருங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, இயற்கை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. சிலப்பதிகாரத்துடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது, நாமநீர் என்பதன் பொருள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நாமநீருடைய பொருள், நாமநீர்னா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ அச்சம் தரும் கடலை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமநீர் என்று சொல்கிறோம். அடுத்த கேள்வி, அலர் என்பதன் பொருள். ஸோ அலர் இதில் வந்து பொருள் தருகளில் கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்கான அலர் என்பதன் பொருள். ஸோ இதில் அலர் என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மலர்தல் அப்படிங்கிறது. அலருடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மலர்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அடுத்த கேள்வி, தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்த மன்னன் என இளங்கோவடிகள் யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ இளங்கோவடிகள் வந்து யாரை வந்து குறிப்பிடுகிறார்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சோழர்கள் வந்து நம்ம குறிப்பிடுறாரு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, இளங்கோவடியுடைய காலம் என்ன கேட்குறாங்க. ஸோ இளங்கோவடிகளுடைய காலம் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் கேட்குறாங்க. ஸோ கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ பி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, முத்தமிழ் காப்பியம் என போற்றப்படக்கூடிய நூல் இதுன்னு கேட்குறாங்க. ஸோ முத்தமிழ் காப்பியம் என போற்றப்படக்கூடிய நூல் இதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சிலப்பதிகாரத்தை நம்ம முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி, இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் சி. ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் நம்ம இரட்டை காப்பியம் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, திங்கள் ஞாயிறு மலை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் பாடல். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் கேட்குறாங்க. ஸோ நம்ம லைன் வெளியினா கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டோம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கதிரவன் என்பதனுடைய மற்றொரு பெயர்னு கேட்குறாங்க. ஸோ கதிரவனுக்கு மற்றொரு பெயர் நம்ம என்ன பெயரை வச்சோ நம்ம அழைப்புன்னு கேட்டிருக்காங்க. நான் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஞாயிறு என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சித்தம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சித்தம் அப்படிங்கிறடைய பொருள் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. சித்தம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ. ஸோ உள்ளம் என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, 20ஆம் நூற்றாண்டில் ஒரு இணையற்ற கவிஞர் என்று கூறப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர்னால் யாரை சொல்லுவோம்னா நம்ம பாரதியாரை சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி பாரதியார் அப்படிங்கிறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, எட்டாயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஸோ யாருக்கு வந்து எட்டாயபுரம் மன்னரால் பாரதிங்கிற பட்டம் யாருக்கு இருக்குதுன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ சுப்பிரமணியம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடைன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கண்ணன் பாட்டு. அடுத்த கேள்வி, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியவர் யார் கேட்குறாங்க. ஸோ கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற நூல்களை இது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பறவைகள் வலசை இடம்பெயர்வதை எவ்வாறு அழைக்கிறோம்? பறவைகள் வந்து இடம்பெயர்வதை வந்து நம்ம என்னென்னு அழைப்போம்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ வலசை போதல் என்று நம்ம அழைப்போம். அடுத்த கேள்வி, கப்பல் பறவை எத்தனை கிலோமீட்டர் வரை தரை இறங்காமல் பறக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 400 கிலோமீட்டர் வரை தரை இறங்காமல் பறக்கும் தன்மை கொண்டது. அடுத்த கேள்வி, நாராய் செங்கல் நாராய். ஓகேங்களா. நாராய் செங்கல் நாராய் என்று எனும் இன்னும் எழுதியவர் அப்படி சொல்லி யார் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சத்திமுத்த புலவர் தான் பாடியிருக்காரு. அடுத்த கேள்வி, இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவர் யார்? ஸோ இந்தியாவின் பறவை மனிதன் என்று அழைக்கப்படுவர் யார் கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் சலீம் அலி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பறவைகள் பற்றிய படிப்புக்கு நம்ம என்ன சொல்லணும்னு கேட்போம் பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆர்த்தினாலஜி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் இதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆர்டிக் ஆலா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, உலக சிட்டுக்குருவி நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ உலக சிட்டுக்குருவி நாள்னால் நம்ம எப்போ சொல்லுவோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 20 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடைன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதும்போது என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேதியுரங்கள் அப்படிங்கிறது சரியான விடை என்ன கேட்குறாங்க ஆப்ஷன் பி. ஸோ வேதி ப்ளஸ் உரங்கள் வேதியுரங்கள். அடுத்த கேள்வி, தரை ப்ளஸ் இறங்கும் என்னும் சொல்லை சேர்த்து எழுதும்போது இது சேர்த்து எழுதுகளில் வரும்போது கேட்கக்கூடியது. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ தரை இறங்கும் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடைன்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு கேட்குறாங்க. ஸோ சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ துருவ பகுதியில் வாழாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ எழுத்துக்கள் வந்து நம்ம எத்தனை வகைப்படும்னு சொல்லுவோம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 2 வகைப்படும். அடுத்த கேள்வி, சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸோ கான்செப்ட் வரும்போது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. ஸோ சார்பெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சி. ஸோ 10 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அடுத்த கேள்வி, மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உருவாவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேரும் பொழுது நமக்கு என்னவா இதாவுன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ உயிர் மெய்யாக வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, முப்புள்ளி தன்னிலை என வேறு பெயர்கள் கொண்டது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ வேறு பெயர்கள் கொண்டது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ ஆயுதத்துக்கு தான் வந்து முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தன்னிலை, கேடயம் இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் உச்சரிப்போம். ஸோ அதை தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, பொய்யின் புலவர். ஸோ பொய்யின் புலவர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஸோ பொய்யின் புலவர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ திருவள்ளுவர் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, திருக்குறள் கீழ்கண்ட எந்த நூல்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா எந்த நூல்களில் ஒன்றுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறது இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, வாயுரை வாழ்த்து என்று சிறப்பு பெயர் கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படக்கூடிய நூல் ஆப்ஷன் டி. ஸோ திருக்குறள் தான் வந்து நம்ம இந்த அடைமொழியில் சிறப்பு பெயரில் அழைக்கப்படுறோம். ஸோ அடுத்த கேள்வி, தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நெல்லை சு முத்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, முதலெழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யெழுத்துக்கள் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்துக்கு வந்து நம்ம என்னவா சொல்லுவோன்னு நம்ம கேட்டிருக்காங்க. ஆனால் சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஆயுத எழுத்துக்கு ஒலிக்கும் கால அளவு. ஸோ ஆயுத எழுத்துடைய கால அளவு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ஆயுத எழுத்துடைய கால அளவு வந்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இருக்கான சரியான விடை. ஔடதம் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஔடதம் என்பதன் பொருள் என்ன கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மருந்து அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் என தொடங்கும் பாடல். ஸோ என தொடங்கும் பாடல் பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாரதியார் தான் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுதும் போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆழம் ப்ளஸ் கடல் ஆழக்கடல் என நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ரோபோ என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ரோபோ என்ற சொல்லை வந்து முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ கார்ல் கபெக் அவர் வந்து ரோபோங்கிற வார்த்தையை முதலாக பயன்படுத்தியிருக்கான்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, உலகிலேயே முதலாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. சவுதி அரேபியா அப்படிங்கிறத அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்ட சொல்லில் முதலில் வரும் உயிரெழுத்து அல்லாததுன்னு கேட்குறாங்க. ஸோ உயிரெழுத்துக்கள் வரக்கூடிய இதிலே அல்லாததுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. டா அப்படிங்கிறதா வராது. அடுத்தது, சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் இது. சொல்லில் முதலில் வராத எழுத்து என்ன எழுத்துன்னு கேட்குறாங்க. என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ மெய் எழுத்துக்கள் முதலில் வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் வரிசையில் சொல்லில் முதலில் வராத எழுத்துக்கள். ஸோ முதலில் வராத கீழ்கண்ட வரிசையில் சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள். ஸோ கான்செப்டோட படிக்கணும். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஞை அப்படிங்கிறது தான் இருக்கிறது சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, குறிச்சொல் சொல்லின் இறுதியில் வராத மெய்யெழுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ மெய்யெழுத்து வராத மெய்யெழுத்துன்னு கேட்குறாங்க. ஸோ இக்கு அப்படிங்கிறது வரவே வராது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை பாருங்கள். சரியான எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. ஸோ மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும், உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஸோ ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஸோ எல்லாமே கரெக்டு தான். கீழ்கண்டவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் தவறானது எது. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அளவுடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லி இடையில் வராது, இது மட்டும் தான் தவறுங்கிறாங்க. ஸோ நம்ம படிக்க வேண்டியது 3 பாயிண்ட் கரெக்டானது. 1928 அப்புறம் 28 ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் சர் ஜி வி ராமன் தான். ஸோ தேசிய அறிவு நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. அடுத்து, நுண்ணறிவு என்பதன் பொருள் ஆங்கில சொல் என்ன கேட்குறாங்க. ஸோ நுண்ணறிவு அப்படின்னா நம்ம ஆங்கிலத்தில் என்னவா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு இயன்றவரை புரிந்துகொள் என்ற வரிசை எழுதியவர் யார் என்ற வரிசை கிடையாது, வரிகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ நெல்லை சு முத்து தான் வந்து அறிவியல் பற்றி எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, உலக பொதுமறை என அழைக்கப்படும் நூலும் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலக பொதுமறை என அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. திருக்குறள் தான் வந்து பார்த்திங்கன்னா உலக பொதுமறை என நம்ம அழைக்கப்படுறோம் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி,
கீழ்கண்டவற்றுள் ஆயுத எழுத்தின் மற்றொரு பெயர் என்ன கேட்குறாங்க. ஸோ கீழ்கண்டவற்றுள் ஆயுத எழுத்தின் மற்றொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்துமே. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அந்த கேடயம், இது எல்லாமே சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுத எழுத்துடைய மற்றொரு பெயர் தான். அடுத்த கேள்வி சார்பெழுத்துக்கள். ஸோ சார்பெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். அடுத்த கேள்வி உலகிலே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை ஆட்டிச்சாலா எத்தனை கிலோமீட்டர் வரை பயணம் செய்யும் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எத்தனை கேட்டிருக்காங்க. சிட்டுடைய வாழ்நாள் எத்தனை கேட்குறாங்க. ஸோ சிட்டுக்குருவிய வாழ்நாள் இதில் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 10லிருந்து 13 ஆண்டுகள் சிட்டுக்குருவிய வாழ்நாள்னு சொல்கிறாங்க. அடுத்து குயில் பாட்டு என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி தமிழின் முதல் காப்பியம். தமிழில் முதல் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. ஓகே. அடுத்த கேள்வி இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ சேர மரபை சார்ந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளங்கோவடிகள். அடுத்த கேள்வி குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ குடிமக்கள் காப்பியம்னா நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி ஆழி என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ ஆழி என்பதன் பொருள் என்ன பார்த்து கேட்குறாங்க. ஸோ ஆழி என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆழி என்பதன் பொருள் ஸோ ஆப்ஷன் சி கருணை அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி புலனம் என்பதற்கான ஆங்கில சொல் என்ன கேட்குறாங்க. ஸோ புலனம் என்பதற்கான ஆங்கில சொல் என்ன பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப். நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புலனம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த கேள்வி கண்டினியூ அப்படி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த கேள்வி பார்த்துடலாம். அடுத்த கேள்வி 95 கொஸ்டின்ஸ் முடிஞ்சுது. அடுத்த டைமிங்கில் வந்துவிட்டோம். ஸோ மிங்கிள் பண்ணி தான் போட்டிருக்கோம். நமக்கு 3 டைமும் நம்ம கம்ப்ளீட்டாக அடிக்கும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 கொஸ்டினை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஸோ 250 கொஸ்டின்ஸ்க்கு மேலேயே வந்துடும். அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது டோட்டலாக இருக்கக்கூடிய 6த்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த கேள்வி மன்னனும் வாசர கற்றோனும் சீர்தூக்கி என்ற பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஔவையார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி சீர்தூக்கி என்பதன் பொருள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ சீர்தூக்கி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் பி. ஸோ ஒப்பிட்டு ஆராய்தல். ஸோ ஒப்பிட்டு ஆராய்தல் தான் சொல்லுவோம் சீர்தூக்கி அப்படிங்கிற பொருள். அடுத்து கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஔவையார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி மூதுரை என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ மூதுரை என்பதன் பொருள் என்ன. ஸோ மூதுரை என்பதன் பொருள் சரியான விடை ஆப்ஷன் பி. ஸோ மூத்தோர் கூறும் அறிவுரை தான் நம்ம சொல்வோம். அடுத்த கேள்வி மூதுரை என்னும் சொல் அதாவது மூதுரை என்னும் நூலில் எத்தனை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஸோ மூதுரையில் எத்தனை பாடல்கள் வந்து நமக்கு இடம்பெற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 31 பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி இடமெல்லாம் என்பதை பிரித்தெழுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடமெல்லாம் என்பதை பிரித்தெழுதும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இடம் ப்ளஸ் எல்லாம் இடமெல்லாம் என பிரியும். அடுத்த கேள்வி சிறப்பு ப்ளஸ் உடையர் என சொல்லி சேர்த்தெழுதும்போது என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறப்பு ப்ளஸ் உடையர் என்பது சேர்த்தெழுதும்போது ஆப்ஷன் பி சிறப்பு ப்ளஸ் உடையர் சிறப்புடையர் என மாறுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா. அடுத்த கேள்வி மக்கள் கவிஞன் என்று சிறப்பு பெயரில் அழைக்கப்படுவர் யார் கேட்குறாங்க. ஸோ மக்கள் கவிஞன் என்று நம்ம யாரை அழைப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி மாணவர் டேஸ் பிறர் நடக்கக்கூடாது பிறர் என்ன சொல்லி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூற்றும்படி நடக்கக்கூடாது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி மாற்றார் என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாற்றார் என்பதன் பொருள் மாற்றார்னா யாரை சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ மற்றவர் தான் நம்ம வந்து மாற்றார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த கேள்வி, கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் யார்? ஸோ கருப்பு காந்தி என்று அழைக்கப்படுவர் யார்? ஸோ சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ காமராசர் அப்படிங்கிறத வந்து நம்ம கருப்பு காந்தி என்று அழைக்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் காமராசருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ காமராசருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயரில் எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ இவரை படிக்காத மேதைன்னு சொல்லுவோம், கர்ம வீரர், ஏழை பங்காளர், ஸோ அனைத்தும் இது எல்லாமே சேர்ந்தது தான் அது. அடுத்த கேள்வி 14வது கொஸ்டின்ஸ், இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர், மாணவர்கள் ஏற்றத்தாழ்வின்றி கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தவர். அனைத்தும் சரி. ஸோ ஆப்ஷன் டி தான் இருக்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவித்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாரத ரத்னா விருது வந்து எந்த வருஷம் கொடுத்துருக்குன்னு கேட்குறாங்க காமராசருக்கு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1976. அடுத்த கேள்வி, கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் கட்டப்பட்டது? ஸோ மணிமண்டபம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் வந்து கட்டினான்னு கேட்டிருக்காங்க. இப்போ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 2000 அப்படிங்கிறத அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஸோ யாருடைய பேர் வந்து வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, காமராசர் அவர்களுடைய பெயர் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த கேள்வி, படிப்பறிவு என்பதை சொல்ல பிரித்தெழுதும் போது என்னவா பிரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிப்பறிவு அப்படிங்கிறது படிப்பு ப்ளஸ் அறிவு, படிப்பறிவு. ஓகே, அது பார்த்து தெரியும். அடுத்த கேள்வி, இந்த கேள்விக்கு குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ காடு ப்ளஸ் ஆறு இந்த சொல்லை சேர்த்து எழுதும் போது என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ காடு ப்ளஸ் ஆறு என்பது காட்டாறு. ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ஸோ ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய ஒரு நூலகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ சைனா, அதாவது சீனா அப்படிங்கிறதா அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? ஸோ இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ரா அரங்கநாதன் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அண்ணா நூலகத்தில் எத்தனை தளங்கள் உள்ளது? அண்ணா நூலகத்தில் வந்து எத்தனை தளங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ 8 தளங்கள் உள்ளது அப்படிங்கிறதா அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அண்ணா நூலகத்தில் 5வது தளத்தில் எந்த பிரிவு உள்ளது? ஸோ 5வது தளத்தில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான இது வந்து ஆப்ஷன் சி. ஸோ கணிதம், மேக்ஸிமமான விஷயங்கள் எல்லாமே அந்த 5வது தளத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, அண்ணா நூலகத்தில் முதல் தளத்தில் என்ன பிரிவிற்கானது? ஸோ யாருடைய பிரிவுக்கு சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ குழந்தைகளுக்கான பிரிவு வந்து முதல் தளத்திலேயே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதான் கொடுக்குறாங்க. அடுத்த கேள்வி, சிறந்த நூலர்களுக்கு யாருடைய பேரில் விருது வழங்கப்படுகிறது? ஸோ விருது வந்து அவார்ட்ஸ் வந்து யார் பேரில் கொடுக்குறன்னு மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ எஸ்ஆர் அரங்கநாதன் அவருடைய பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருதுகள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். அடுத்த கேள்வி, நன்னறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு என தொடங்கும் பாடலை இயற்றுவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஒப்புரவு, அதாவது ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பிறருக்கு உதவி செய்ததை வந்து பார்த்திங்கன்னா ஒப்புரவுன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆசாரக்கோவையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆசாரக்கோவை ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர். அடுத்தது, இந்த பெருவாயின் முள்ளியார் வந்து பிறந்த ஊர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஊரில் வந்து இவர் பிறந்தார்னு கேட்குறாங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கயத்தாறு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ ஆசாரக்கோவை என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு, அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆசாரக்கோவைன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை என்பது வந்து எந்த நூல்களில் ஒன்று? மேல்கணக்கு நூல்களா, கீழ்கணக்கு நூல்களான்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 14 கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் ஆசாரக்கோவை. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஸோ ஆசாரக்கோவை என்பது எத்தனை வெண்பாக்களை கொண்டதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 100 வெண்பாக்களை கொண்டது நம்முடைய ஆசாரக்கோவை. ஓகே, ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஸோ ஆசாரக்கோவை என்பது எத்தனை வெண்பாக்களை கொண்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் சி. ஸோ 100 அப்படிங்கிறதா 100 வெண்பாக்களை கொண்டது ஆசாரக்கோவை. அடுத்த கேள்வி, பிறரிடம் நான் டேஸ் பேசுவேன், நான் என்ன பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இன்சொல், இனிமையான சொல்லை வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்த கேள்வி, பண் என்பதன் பொருள்
என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பண் என்பதன் பொருள். ஸோ பண் என்பதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் முத்தேன் என்பது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ முத்தேன்னா நம்ம எதெல்லாம் சொல்லுவோம் முத்தேன்னு சொல்லுவோம். ஸோ கொம்புத்தேன், பொந்துத்தேன், கொசுத்தேன். ஸோ இவை அனைத்தும். ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி 36, கீழ்கண்டவற்றில் முக்கணி என்பது என்ன? ஸோ முக்கணிங்கிறது நம்ம எதை சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. முக்கணி சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ மா, பலா, வாழை இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்ம முக்கணின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த கேள்வி, முத்தமிழ் என்பது என்ன? ஸோ முத்தமிழ்னா நம்ம எதெல்லாம் முத்தமிழ் நம்ம சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும். ஸோ இயல், இசை, நாடகம் இது எல்லாமே சேர்ந்தது தான் முத்தமிழ் நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, தாள் என்பதன் பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாள் என்பதன் பொருள், ஸோ இதுக்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நாக்கு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தாலாட்டு என்பது. ஸோ தாலாட்டு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தாலாட்டு என்பது இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு. ஸோ திருவள்ளுவர் பிறந்த ஆண்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் டி. ஸோ கிமு 31 அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ மகர சங்கராந்தி எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ மகர சங்கராந்தி என்பது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறாங்க? சரியான ஆன்சர் அனைத்தும். ஸோ ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா அனைத்தும் சரியானது. அடுத்த கேள்வி, லோரி என்னும் திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ லோரி அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் நம்ம கொண்டாடுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ பஞ்சாப் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, உத்தராயன் என்னும் திருநாள் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? ஸோ உத்தராயன் என்பது எந்த திருநாள் வந்து எந்த மாநிலத்தில் நம்ம கொண்டாடப்படுறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குஜராத் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாமல்லன் என்னும் சிறப்பு பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நரசிம்மவர்மன் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்த மாமல்லன் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஸோ இந்த மாமல்லன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? ஸோ மாமல்லபுரத்தில் எது வந்து தவறான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ எலிபெண்டா குகைகள் அப்படிங்கிறதா இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும்? ஸோ சிற்பக்கலை வந்து நம்ம எத்தனை வகை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ 4 வகைப்படும். சிற்பக்கலைகள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். அடுத்த கேள்வி, உச்சரிப்பில் சிறிதளவு மற்றும் வேறுபாடு உள்ள ஒலிகளை வந்து நம்ம என்னவா அழைக்கிறோம் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ இதை வந்து நம்ம மயங்கொலிகள் அப்படிங்கிற வார்த்தையில் நம்ம அழைப்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மயங்கொலி எழுத்து அல்ல? ஸோ மயங்கொலி எழுத்து அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டா அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தை முன்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தலாம். இதுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ நா அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்ன எழுத்து பிறக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நா, அதாவது 3 சொல்லி நா தான் இதற்கான சரியான விடை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் என்ன பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் 52வது கொஸ்டின்ஸ்க்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ டா அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, வானம் என்பதன் பொருள் என்ன? ஸோ வானம், அந்த வானம் 2 சுழி 3 சுழி இந்த ஒளி வேறுபாடு 2 கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய இதில் இதற்கான வாய்ப்பு இல்லையும். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ விடி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, நா, அதாவது நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் என்ன எழுத்து பிறக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ லா என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அதே நா அப்படிங்கிற உச்சரிப்பு நாவின் இரு பக்கங்களும் தடித்து மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி தொடுச்சுனா, ஸோ சென்ட்ரலை தொட்டுச்சுன்னா வந்து என்ன எழுத்து பிறக்குதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லா அப்படிங்கிற எழுத்து வந்து இதை அவன் கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, விலை என்பதன் பொருள். ஸோ விலை என்பதன் பொருள் சொல்லும் பொருள் வரும்போது இந்த கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ விலை என்பதன் பொருள்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. ஸோ விரும்பி அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் என்ன எழுத்து பிறக்குது? ஸோ மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் என்ன எழுத்து தோன்றுது அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ,
ரா அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றுறது அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, மேல் அன்னத்தின் மையப்பகுதி உரசுவதால் என்ன தோன்றுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உரசும் போது என்ன எழுத்து தோன்றுகிறாங்க? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, ரா அப்படிங்கிற எழுத்து வந்து தோன்றுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, விருந்தினரின் முகம் எப்பொழுது வாடும்? ஸோ விருந்தினுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்மளுக்கு வாடும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நம் முகம் மாறினால் விருந்தினுடைய முகம் வந்து மாறும் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, நிலையான செல்வம் என்பது என்ன? ஸோ நிலையான செல்வம்னா நம்ம எதை சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஊக்கம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான நம்ம செல்வம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, ஆராயும் அறிவு உடையவர்கள் சொற்களை டேஸ் பேச மாட்டார். ஓகேங்களா. என்ன சொற்களை வந்து பேச மாட்டான்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க. அடுத்த கேள்வி, பொருளுடைமை இந்த சொல்லை பிரித்து எழுதும் போது என்னவா கேட்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பொருள் ப்ளஸ் உடைமை பொருள் உடைமை என பிரியும் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, நானிலம் படைத்தவன் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ முடியரசன் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மரம் என்பதன், அதாவது மரம், அந்த மரத்துடைய வார்த்தைகள் ஒளி வேறுபாடு இருந்து பாருங்கள். மரம் என்பதன் பொருள் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ மரம் அப்படிங்கிறது உடைய பொருள் என்ன கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ வீரம் அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, எக்களிப்பு என்பதன் பொருள். ஸோ எக்களிப்புனா நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்களிப்பு என்பதன் பொருள் ஆப்ஷன் டி. ஸோ பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, முடியரசனுடைய இயற்பெயர் என்ன? ஸோ முடியரசுடைய இயற்பெயர் என்னவாக இருக்கும்? ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ துரைராசு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் முடியரசன் எழுதாத நூல்கள் எது? ஸோ என்னென்ன நூல்கள் வந்து நம்ம எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும். ஸோ எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை, அனைத்தும். ஸோ எல்லா நூலும் அவர் எழுதுனது தான். அடுத்த கேள்வி, திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யாரை நம்ம சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ முடியரசனை தான் வந்து நம்ம திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கிறோம். அடுத்த கேள்வி, நானிலம் படைத்தவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல். ஸோ எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி, வெள்ளிப்பனையின் மீது உலாவும் என்ற பாடலை பாடியவர். இந்த பாடலை வந்து யார் பாடினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அரிச்சுவடு என்பதன் பொருள் என்ன? ஸோ அரிச்சுவடு அப்படிங்கிறது நம்ம என்னவா சொல்லுவோம்? இதுக்கான சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. அகரவரிசை எழுத்துக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அரிச்சுவடு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவோம். அடுத்த கேள்வி, நெய்தல் திணை என்பது. ஸோ நெய்தல் திணை என்பது நம்ம எதை சொல்லுவோம்? ஸோ நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த இடம். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, பரதர் பரத்தியர் என அழைக்கப்பட்ட மக்கள் எந்த நிலத்துக்குரியவர்? ஸோ பரதர் பரத்தியர் அப்படிங்கிறது நம்ம எந்த நிலத்துக்கான மக்கள்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. ஸோ நெய்தல் நிலத்துக்குரிய மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, நெய்தல் நிலத்துக்குரிய பூ என்ன பூ? ஸோ நெய்தல் நிலத்துக்குன்னு பூ என்ன பூ வந்து உரியதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ தாளம்பூ அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கதிர்ச்சுடர் என்பது சொல்லை பிரித்து எழுதும்போது என்னவா பிரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ கதிர்ச்சுடர் பிரியும் போது வந்து பார்த்திங்கன்னா கதிர் ப்ளஸ் சுடர் கதிர்ச்சுடர் என்னவா பிரியும். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? ஸோ தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கியது வந்து எதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பூம்புகார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, சங்க காலத்தில் குதிரைகள் தமிழகத்திற்கு எங்கிருந்து வாங்கப்பட்டன? ஸோ எங்கிருந்து நம்ம வாங்கப்பட்டன கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ அரேபியாவிலேருந்து வாங்கப்பட்டது தான் நம்முடைய குதிரைகள். அடுத்த கேள்வி, நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று இவர்களை பாராட்டும் நூல் எது? யாரை வந்து பாராட்டுதல் எக்ஸாம்பிள் கொஸ்டின் சொல்கிற வாய்ப்பு இருக்குது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ பட்டினப்பாலை அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறக்கூடிய நூல் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ பட்டினப்பாலை என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, வீட்டு பயன்பாட்டுக்காக பொருள் வாங்குபவர் வந்து நம்ம என்னவா அழைப்போன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ நுகர்வோர் அப்படின்னு நம்ம அழைப்போம். அடுத்த கேள்வி, வணிகம் ப்ளஸ் சாத்து என்ற சொல்ல வந்து சேர்த்து எழுதும்போது என்னவா இதாகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வணிகம் ப்ளஸ் சாத்து அப்படிங்கும்போது என்னவா இதாகும்னு கேட்குறாங்க. ஸோ வணிகம் ப்ளஸ் சாத்து வணிக சாத்து. ஓகேங்களா, வணிக இச்சு வரணும். ஓகே. அடுத்த கேள்வி, பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதை சேர்த்து எழுதும்போது என்ன கேட்குன்னு கேட்டிருக்காங்க.
சரியான விடை பார்த்தலாம். இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பண்ட மாற்று அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை சுற்றெழுத்துக்கள் ஆகும்? சுற்றெழுத்துக்கள்னால் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் சுற்றெழுத்துன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அனைத்துமே ஆ இ உ இந்த மூணும் சேர்ந்தது தான் சுற்றெழுத்துக்கள். அடுத்த கேள்வி, சுற்றெழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுற்றுப்பொருளை தருவது. உள்ளே இருந்து சுற்றுப்பொருளை தரும்போது அது என்னவான்னு சொல்லுவோம். இது பேர் அகச்சுற்று. ஸோ ஆன்சர் அகச்சுற்றுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, சுற்றெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுற்றுப்பொருளை தருவது டேஸ் எனப்படும். ஸோ வெளியிருந்து வந்துச்சுன்னா அந்த சுற்று பெயருக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. வேறு புறச்சுற்றுன்னு சொல்லுவோம். உள்ளிருந்தால் அகச்சுற்று, வெளியிருந்தால் புறச்சுற்று. அடுத்த கேள்வி, அருகில் உள்ளவற்றை சுட்டி ஈ என்ற வார்த்தை. ஸோ ஓகேங்களா, அருகில் இருக்கும்போது நம்ம இப்போ என்ன வார்த்தை யூஸ் பண்ணால் ஸோ அதை அண்மை சுற்றுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்த கேள்வி, தொலைவில் உள்ளவற்றை சுட்டி காக்கும்போது ஆ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ சேமி சுற்று, தொலைவில் இருக்கக்கூடியது சேமின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் அகச்சுற்று இல்லாதது இது. ஸோ இந்த இதில் அகச்சுற்று இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இந்நூல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அகச்சுற்று கிடையாது. கீழ்கண்டவற்றில் புறச்சுற்று இல்லாததுன்னு கேட்குறாங்க. ஸோ புறச்சுற்று இல்லாததுன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஈவன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா புறச்சுற்று இல்லாதது. அடுத்த கேள்வி, வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. ஸோ வினா எழுத்துக்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா ஆப்ஷன் சி. ஸோ 5 வகைப்படும். அடுத்த கேள்வி, மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஸோ மாணவர்கள் நூல்களை எப்படி கற்கணும் அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ மாசற கற்க வேண்டும். அடுத்த கேள்வி, தூற்றும்படி என்பதன் பொருள் என்ன? தூற்றும்படினா நம்ம அதுக்கு என்ன பொருள் சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இகழும்படி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, சொற்களை மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். அதற்கு எடுத்துக்காட்டு கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மெல்லின எழுத்துக்கு அடுத்தது வல்லின எழுத்து தான் வரும். அது என்னன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ அனைத்தும். ஸோ திங்கள், மஞ்சள், மண்டபம் எல்லாமே வரும். அடுத்த கேள்வி, ஆற்றும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் என தொடங்கும் பாடல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது பாடல் அந்த நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பழமொழி 400 அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மின் இதழ்கள். ஸோ மின் இதழ்கள் என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ மின் இதழ்களினுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ மேகசின். அதை தான் பார்த்தீங்கன்னா மின் இதழ்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 200 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு 100 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துடலாம். கம்ப்ளீட்டாக 6 இந்த வீடியோ பார்க்கும்போது 6 இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். பார்த்துடலாம் சீக்கிரம். ஸோ தமிழ் தேசியம் என்ற பாடலை இயற்றியவர் யார் கேட்டுறாங்க. ஸோ தமிழ் தேசியம் என்ற பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ தாரா பாரதி தான் இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தாரா பாரதியுடைய இயற்பெயர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ தாரா பாரதியுடைய இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ராதாகிருஷ்ணன் என்பது தான் இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தாரா பாரதியின் அடைமொழி. ஸோ தாரா பாரதியுடைய அடைமொழி அவருக்கு என்ன பேர் நம்ம வச்சு அழைப்போம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுவது தான் நம்ம தாரா பாரதி. அடுத்த கேள்வி, தாரா பாரதி எழுதிய நூல்களில் தவறானது. தாரா பாரதி நூல்களில் தவறானது கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தரலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசி ஜோதி என்பது கவிமணிது. ஸோ தாராபாரதி வராது. அப்படின்னா புதிய விடியல், இது எங்கள் கிழக்கு, விரல் நுழை வெளிச்சங்கள் இது எல்லாமே தாராபாரதியுடைய நூல்கள். அடுத்த கேள்வி, பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்னும் கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ பாரதம் அன்றைய நாற்றங்கால் என்பது எந்த எடுக்கப்பட்டனா ஆப்ஷன் ஏ. ஸோ தாராபாரதியின் கவிதைகள் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கவிஞர் எதனால் எதை குறிப்பிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ திருக்குறளை தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அடுத்த கேள்வி, காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ காளிதாசருடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ காவிரி கரையோரம் தான் எதிரொலிக்க கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, காந்தியடிகள் எதனை அறமாக போற்றுகிறார். ஸோ காந்தியில் எதை அறமாக போற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ எளிமையை அறமாக போற்றினார். அடுத்த கேள்வி, ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஸோ ரவுலட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1919. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டம் பற்றி யாருடைய வீட்டில் ஆலோசனை நடைபெற்றது. ஸோ யார் வீட்டில் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமாக ஆலோசனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ராஜாஜியோடைய வீட்டில் தான்
ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த கேள்வி, ராஜாஜி வீட்டில் காந்திக்கு அருகில் அமைந்தவர் யார்? ஸோ பக்கத்தில் யார் உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பாரதியார் அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, யாரை பாரதியார் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்க அழைத்தார்? ஸோ பாரதியார் வந்து யாரை வந்து பொதுக்கூட்ட தலைமை தாங்கன்னு சொல்லி அழைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை வந்து அழைச்சாங்க. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் சொத்து என ராஜாஜி யாரை குறிப்பிடுகிறார்? ஸோ தமிழ்நாட்டின் சொத்து என யாரை வந்து குறிப்பிடுகிறார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பாரதியார் தான் வந்து இவர் தான் தமிழ்நாட்டின் சொத்து என குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி, இந்தியாவின் சொத்து என பாரதியார் யார் சொன்னார்? ஸோ இந்தியாவின் சொத்து அப்படிங்கிறது பாரதியார் யாரை சொன்னார் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை சொல்லியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டின் சொத்துன்னா இவரை பார்த்துருப்போம். ஸோ இந்தியாவின் சொத்து என்பது காந்தியடிகளை வந்து குறிப்பிடுறாங்க. 1921ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் காந்தியடிகள் எந்த ஊருக்கு புகைவண்டியில் பயணித்தார்? ஃபஸ்ட்டு அப்போ 1921 எந்த ஊருக்கு வந்து ஃபஸ்ட்டு பயணிச்சுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ. ஸோ மதுரை அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, காந்தியடிகள் தோற்றத்தில் மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை எந்த மாநிலத்திற்கு சாரும்? ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு சாரும் மாதிரி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு. ஓகேங்களா, தமிழ்நாட்டில் மதுரை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான். அடுத்த கேள்வி, காந்தியடிகள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தங்கியிருந்தார்? ஸோ தமிழ்நாட்டில் வந்து எந்த இடத்துல வந்து காந்தியடிகள் தங்கியிருந்தார் அப்போ வரும்பொழுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ காரைக்குடியில் கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருந்தார். அடுத்த கேள்வி, காந்தியடிகள் தமிழை எங்கே கற்க தொடங்கினார்? தமிழை வந்து எங்கே ஃபஸ்ட்டு கற்க தொடங்கினார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ தென்னாப்பிரிக்காவில் தான் ஃபஸ்ட்டு தமிழை தொடங்குறாங்க. அடுத்த கேள்வி, தமிழ் கையேடு யாருடைய நூல்? தமிழ் கையேடு என்பது யாருடைய நூல்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஜி போக்கூடிய நூல் தான் தமிழ் கையேடு. அடுத்த கேள்வி, காந்தியை கவர்ந்த இரு நூல்கள். ஸோ காந்தியை கவர்ந்த இரு நூல்கள், அவரை வந்து கவர்ந்த மிகச்சிறந்த ஒரு இரு நூல்கள்னால் எந்த நூலை சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ திருக்குறளும் தமிழ் கையேடு இந்த ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கவர்ந்துச்சு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, 1937 நடைபெற்ற இலக்கிய மாநாட்டிற்கு வரவேற்பு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் கேட்குறாங்க. ஸோ வரவேற்பு குழுவின் தலைவராக யார் இருந்திருக்காங்க கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ உவேசா தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. அடுத்த கேள்வி, உவே சாமிநாதர் பெரியாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என கூறினார். உவேசா பெரியாரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என கூறினார். ஸோ இது சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. கூறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் யாருடைய மகள்? ஸோ வேலுநாச்சியார் வந்து யாருடைய மகள்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ செல்லமுத்து சேதுபதினு பார்த்துருக்கோம். ஸோ அவருடைய மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் அறிந்த மொழிகள். வேலுநாச்சியாருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது, ஸோ எல்லா மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியுடைய கணவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ வேலுநாச்சியுடைய கணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையை ஆண்ட முத்து வருகநாதன். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் அறிந்த கலைகள், அவங்களுக்கு என்னென்ன கலைகள்லாம் தெரியும் வேலுநாச்சியார்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இவை அனைத்தும். ஸோ சிலம்பாட்டம் தெரியும், குதிரையேற்றம் தெரியும், வால்போர், வில் பயிற்சி தெரியும். ஸோ அனைத்தும் மூணுமே தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முத்துவடுகநாதன் நடைபெற்ற போரில், அதாவது எங்கு நடைபெற்ற போரில் வந்து பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைந்தார். ஸோ எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ காளையர் கோயில் நடைபெற்ற போரில் வந்து அவருடைய கணவர் இறந்துடுறாரு. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் எந்த கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? எந்த கோட்டையில் தங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ திண்டுக்கல்ல. அடுத்த கேள்வி, சிவகங்கையை இழந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று வேலுநாச்சியார் கவலை கொண்டார்? ஸோ எத்தனை வருஷம் வந்து நம்ம இழந்து இன்னும் தவிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 8 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, வேலுநாச்சியாரின் தளபதிகள் யார் கேட்குறாங்க. ஸோ வேலுநாச்சியுடைய தளபதிகள் யாராருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ பெரிய மருது, சின்ன மருது அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்? ஸோ வேலுநாச்சியுடைய அமைச்சர் யாராக அந்த டைமில் இருந்தான்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ தாண்டவராயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலுநாச்சியுடைய அமைச்சர்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஹைதர் அலியுடன் வேலுநாச்சியார் எந்த மொழியில் பேசினார்? ஸோ ஹைதர் அலி ஒரு டைம் வரும்பொழுது அவர்கிட்ட என்ன மொழியில் அவர் பேசணும்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உருது மொழியில் வந்து அவர் பேசியிருக்காரு. அடுத்த கேள்வி, ஹைதர் அலி எத்தனை குதிரைப்படை வீரர்கள் வேலுநாச்சியாருக்கு அவர்களுக்கு உதவ மைசூரிலிருந்து வந்தார்? ஸோ எத்தனை குதிரைகள் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க கேட்குறாங்க. இதுக்கு 5000 குதிரைப்படை வீரர்களை வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 5000. அடுத்த கேள்வி, வேலுநாச்சியார் முதலில் எதை கைப்பற்ற போவதாக கூறினார்? ஃபஸ்ட்டு எதை கைப்பற்ற போகிறதாக குறிப்பினான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஸோ காளையார் கோயில், தன்னுடைய கணவர் இறந்த அந்த காளையார் கோயிலை ஃபஸ்ட்டு மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, வேலு நாச்சியார் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர். வேலு நாச்சியனுடைய ஆண்களுடைய படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ மருது சகோதரர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தாங்கியிருக்காரு. அடுத்த கேள்வி, வேலு நாச்சியரின் பெண் படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கியவர். ஸோ பெண் படைப்பிரிவுக்கு வந்து யார் தலைமை தாங்கினான்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ குயிலி அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, எந்த நாள் சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும் என வேலு நாச்சியார் எந்த நாளில் சிவகங்கை கோட்டை வந்து திறக்கும் மாதிரி சொல்லியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ விஜயதசமி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கதவுகள், அதாவது சிவகங்கை கோட்டையுடைய கதவுகள் வந்து திறக்கும்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு நடுகள் நடுமாறு வேலு நாச்சியார் கூறினாங்க. ஸோ யாருக்கு வந்து நடுகள் சொல்லி கூறினான்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ உடையாளுக்கு வந்து நடுகள் நடுமாறி வேலு நாச்சியார் கூறியிருக்காங்க. அடுத்த கேள்வி, வேலு நாச்சியரை காட்டி கொடுக்குமாறு ஆங்கிலேயர் யாரை வற்புறுத்தினார். யாரை வந்து வற்புறுத்தினார்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ உடையாளை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வற்புறுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உடையாளை இறந்துடுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து நடுகள் நட சொல்லி வேலு நாச்சியார் வந்து உத்தரவிடுறாங்க. அடுத்த கேள்வி, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்குது வேலு நாச்சியார் பற்றி, பெண்கள் சம்மந்தமானது. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1780 அப்படிங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, யார் ஆயுத கிடங்கில் உடலில் தீ வைத்து கொண்டு குதித்தது யாருன்னு கேட்குறாங்க. தீயோட கிடங்கில் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ குயிலி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத கிடங்கில் தீ வச்சுட்டு குதிச்சிடுறாங்க. அடுத்த கேள்வி, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது நம்ம என்னவா சொல்லணும்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் சொல் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்த கேள்வி, சொற்கள் எத்தனை வகைப்படும். சொற்கள் வந்து நம்ம எத்தனை வகைப்படும்னு நம்ம சொல்லணும்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 4 வகைப்படும் சொற்கள். அடுத்த கேள்வி, உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன் கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்துக்கள் தொடங்குறதுக்கு முன்னால் நம்ம என்ன எழுத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஓர் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்த கேள்வி, உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் சொல்லுக்கு முன் கீழ்கண்டவற்றில் எதை பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்கும் போது நம்ம என்ன இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ ஒரு அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்தணும். அடுத்தது, கன்னி என்பதன் பொருள். கன்னி என்பது என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கன்னி, இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 2 அடியால் பாடப்படக்கூடிய நூல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்னி அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம். அடுத்த கேள்வி, பராபர கன்னியை இயற்றியவர் யாருன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பராபர கன்னியை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ தாயுமானவர் அப்படிங்கிறத இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தாயுமானவர் யாரிடம் எங்கு பணியாற்றினார். ஸோ எங்கே ஒர்க் பண்ணாங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கம்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தாய்மானவர் வந்து பணியாற்றியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ தாய்மானவர் பாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுறோம். அடுத்த கேள்வி, எல்லோரும் இன்புற்று இருக்க என்ற பாடல் வரியை பாடியவர் யார். ஸோ எல்லோரும் இன்புற்று இருக்க என்ற பாடல் வரி இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ தாய்மானவர் தான் பாடியிருக்காரு. அடுத்த கேள்வி, நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பு யாருடையது. சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கலில் கிப்ரான் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கலில் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தார். ஸோ எந்த நாட்டை சார்ந்தவர் இந்த கலில் கிப்ரான் எடுத்துருக்காங்க. ஸோ லெபனான் அப்படிங்கிறது தான் இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கலில் கிப்ரான் பன்முகத்தன்மையில் இல்லாதது. ஸோ அவருடைய டேலண்ட்டில் இது வந்து இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான தவறான ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ பாடகர் அப்படிங்கிறது தவறு. ஸோ அவர் ஒரு ஓவியராக இருந்திருக்காரு, நாவலாசிரியர் இருந்திருக்காரு, கட்டுரை ஆசிரியர் இருந்திருக்காரு. ஸோ இந்த 3 கரெக்டு. ஸோ பாடகர் அப்படிங்கிறது தவறு. அடுத்தது, நீங்கள் நல்லவர் என்ற கவிதை தொகுப்பை மொழிபெயர்த்தவர் யார். ஸோ இதை வந்து யார் மொழிபெயர்த்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. புவி அரசு அப்படிங்கிறது அதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தீர்க்கதரிசி என்ற நூலை இயற்றியவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான விடை என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ புவி அரசு என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மணிமேகலை யார் மணிப்பள்ள தீவில் சேர்த்தது. ஸோ மணிமேகலை வந்து யார் வந்து மணிப்பள்ள தீவில் வந்து சேர்த்தாங்க, கொண்டு போய் விட்டது யார் அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ மணிமேகலா அப்படிங்கிற தெய்வம் தான் கொண்டு போய் அந்த தீவில் விட்டுருக்கு. ஸோ புத்தப்பீடிகை. ஸோ புத்தப்பீடிகை எங்குள்ளது. ஸோ இந்த புத்தப்பீடிகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்குள்ளதுன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா
இதுவும் மணிப்பள்ளத்தீவில் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, மணிப்பள்ளத்தீவை யார் காவல் செய்து வந்தனர்? இந்த மணிப்பள்ளத்தீவை வந்து யார் வந்து செக்யூரிட்டியாக இருந்துட்டு வந்துடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா தீவத்திலகை அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா காவல் செஞ்சு வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கோமுகி என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ கோமுகி என்பதன் பொருள் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ இது வந்து பசுமுகம்னு சொல்லலாம், பொய்கைன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சரியான விடை. அடுத்த கேள்வி, அமுதசுரபி முதலில் யார் கையில் இருந்தது? அமுதசுரபி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யார்கிட்ட கையில் இருந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஆபுத்திரன்கிட்ட வந்து இந்த அமுதசுரபி ஃபஸ்ட்டு இருந்ததுன்னு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அமுதசுரபி கோமுகி எந்த நாளில் தோன்றும்? ஸோ எந்த நாளில் வந்து தோன்றும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ வைகாசி திங்கள் முழு நிலவு நாளில் தான், இந்த நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது தோன்றுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த கேள்வி, மணிமேகலை மணிப்பள்ளத்தீவில் இருந்து எங்கு திரும்பினார்? ஸோ எங்கேருந்து எங்கே வந்தாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ பூம்புகார் தான் திரும்பியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அமுதசுரபியின் உணவிட்டவர் யார் கேட்குறாங்க. ஸோ அமுதசுரபியில் உணவிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ ஆதிரி என்பது தான் இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஸோ உபபாண்டவம், கதாவிலாசம், சேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இது எல்லாமே கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய பாரதம் எனும் கதை எந்த தொகுப்பில் உள்ளது? ஸோ பாரதம் அப்படிங்கிற எழுதின கதை வந்து எந்த தொகுப்பில் வந்து இருக்குதுன்னு உங்கள் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்க மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஸோ பெயர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகைப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம் ஆப்ஷன் பி. ஸோ 6 வகைப்படும் பெயர்ச்சொல். அடுத்த கேள்வி, நம் முன்னோர்கள் பெயர்ச்சொல் அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர்? ஸோ நம்ம முன்னோர்கள் வழங்கும் போது அப்போ என்ன வகையை பிரித்தான்னு பார்த்தோன்னா ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ 2 வகையாக பிரித்தாங்க அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஸோ காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தலாம். சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அனைத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா காரணப்பெயர் பறவை பறக்கிறதுனால அது பறவைன்னு சொன்னோம். நாற்காலி என்பது 4 காலம் இருந்தனால, கரும்பை என்பது கருப்பாக இருக்கிறனால, ஸோ அதெல்லாம் வரும்போது காரணம் கருதி விட்ட பெயர்கள் எல்லாமே காரணப்பெயர்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, காரணப்பெயர் எத்தனை வகைப்படும்? இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ 2 வகைப்படும். காரணப்பெயர் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். காரண புதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு என்ன கேட்குறாங்க. ஸோ காரண புதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பறவை அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்தது காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு. ஸோ காரண சிறப்பு பெயர்னால் நம்ம எதை சொல்வோம்? ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ வளையல். ஸோ வளைஞ்சிருக்கிறதுனால அது காரணம் கருதி ஒரு சிறப்பு பெயராக இருக்குது. அடுத்த கேள்வி, அன்பில் இன்பம் காண்போம் என்ற வரிகளை பாடியவர் யார்? ஸோ அன்பில் இன்பம் காண்போம் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ முத்ராயன் அப்படிங்கிறது அதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, உலக உயிர்களுக்கெல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ துன்பமின்றி இன்பம் இருக்கணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ புத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த கேள்வி, அரச வாழ்வை துறந்தவர் யார் கேட்குறாங்க. ஸோ அரச வாழ்வை துறந்தவர் யார்? ஓகேங்களா. ஸோ அரச வாழ்வை துறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதுவும் புத்தர் தான். அடுத்த கேள்வி, எந்த மன்னருக்கு உயிர் கொல்லாமை பற்றி புத்தர் அறிவுரை கூறினார்? ஸோ எந்த மன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொல்லாமை அப்படிங்கிறத வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ பிம்பிசாரர் அவருடைய அவையில். அடுத்த கேள்வி, கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் யார்? ஸோ கவிமணி அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ கவிமணி என்ற பட்டம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ தேசிய விநாயகனார் அதை வந்து பார்த்திங்கன்னா கவின்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி, தேசிய விநாயகனாருடைய காலம் என்ன கேட்குறாங்க. ஸோ தேசிய விநாயகருடைய காலம் இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ 20ஆம் நூற்றாண்டு. அடுத்த கேள்வி, எத்தனை ஆண்டுகள் தேசிய விநாயகம் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியுள்ளார்? ஸோ எத்தனை வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. 36 ஆண்டுகள் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஆசி ஜோதி யாரால் எழுதப்பட்டது? ஸோ ஆசி ஜோதி எழுதுன வந்து யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கவிமணி தேசியம் விநாயகனார். ஓகே. அடுத்த கேள்வி, ஆங்கிலத்தில் எட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஆசிய ஜோதி. அடுத்த கேள்வி, ஆசிய ஜோதி யாருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து தெளிவாக கூறக்கூடிய நூல் இதுன்னு கேட்குறாங்க.
ஸோ ஆசிய ஜோதி என்பது வந்து பார்த்திங்கன்னா இது புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடியது. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, மனித நேயம் பற்றி கூறக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ மனித நேயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ புறநானூறு அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, தமக்கென முயலா தோன்றல் பிறருக்கென முயலுனர் உண்மையினாலே அப்படிங்கிற பாடல் வரியில் கூடக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ புறநானூறு என்பது தான் இதற்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, யாரால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது? யாரால் வந்து இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ மனித நேயத்துடன் வாழ்பவர்களால் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உலகம் வந்து இயங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, தம் பொருளை திருடியவனிடம் அன்பு காட்டியவர் யார்? ஸோ தன்னுடைய பொருளை திரும்பும்போது கூட அன்பு காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ வள்ளலார் வந்து அன்பு காட்டியிருக்காரு. அடுத்த கேள்வி, வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் யார்? ஸோ வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்குறாங்க. இதுவும் சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ வள்ளலார். அடுத்த கேள்வி, வள்ளலார் சத்திய தர்மசாலை எங்கு நிறுவினார்? ஸோ வள்ளலார் வந்து சத்திய தர்மசாலை வந்து எங்கே நிறுவினாங்க அப்படி மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ வடலூரில் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அன்னை தெரசாவுக்கு எதற்காக நோபல் பரிசு கிடைத்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ அன்னை தெரசாவுக்கு எதுக்காக கொடுத்தாங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா அன்னை தெரசாவுக்கு கொடுத்துருக்காங்க. தனது இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர். ஸோ தன்னுடைய இறுதி காலம் வரை பிறருக்காக வாழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அன்னை தெரசா தான் பிறருக்காக வாழ்ந்தவர். அடுத்த கேள்வி, அன்னை தெரசாவுக்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அன்னை தெரசாவுக்கு அப்புறம் யாருக்கு வழங்கினாங்க பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ கைலாஷ் சத்யார்த்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, உலகத்தை குழந்தைகளின் கைகளில் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர். இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தலாம். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. கைலாஷ் சத்யார்த் அப்படிங்கிறது இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, 30 ஆண்டுகளில் கைலாஷ் சத்யார்த் எத்தனை குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார்? ஸோ 30 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தைகளை எத்தனை குழந்தைகளை வந்து மீட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 86,000 குழந்தைகளை வந்து மீட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஸோ குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கத்தை யார் தொடங்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கைலாஷ் சத்யார்த் தான் தொடங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, தொழுநோயாளியிடம் அன்பு காட்டியவர் யார்? ஸோ தொழுநோயாளியிடம் அன்பு காட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அன்னை தெரசா தான் வந்து பார்த்திங்கன்னா தொழுநோயாளியிடம் அன்பு காட்டியிருக்காங்க. அடுத்த கேள்வி, பசுபினி போக்கியவர். ஸோ பசுபினி போக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ பசுபினி போக்கியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆப்ஷன் டி. ஸோ வள்ளலார் அப்படிங்கிறதா இருக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, கைலாஷ் சத்யார்த் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக எத்தனை நாடுகளில் சென்றுள்ளார்? ஸோ உலக குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்காக எத்தனை நாடில் வந்து ஒரு பயணம் செஞ்சுருக்கான்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 103 நாடில் வந்து ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர். குழந்தைகள் உரிமைக்கு பாடுபட்டவர் யார் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கைலாஷ் சத்யார்த்தம் வந்து பார்த்திங்கன்னா பாடுபட்டிருக்காரு. அடுத்த கேள்வி, அசோகன் புஷ்பாஞ்சலி என்ற மருத்துவ தம்பதியின் மகன் பெயர் என்ன கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஹிதேந்திரன் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி, அணு என்பதன் பொருள் என்ன கேட்குறாங்க. ஸோ அணு என்பதன் பொருள், ஸோ இது அணு என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அழகு, ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கவிஞர் தம் பாடலுக்கு சுவை சேர்க்க எதனை சேர்க்கிறார்? ஸோ எதனை சேர்க்கிறார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ அணியை வந்து சேர்க்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்சதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம 6ல் இருக்கக்கூடியது எல்லாமே லைன் பை லைன் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி டேம் வைஸ் டெஸ்ட் போட்டுட்டு ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் போடும் பொழுது கிட்டத்தட்ட 300 to 400 கொஸ்டின்ஸ் 6th 7th 8th பார்க்கும் பொழுதே கிட்டத்தட்ட நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் வரும்போது கிட்டத்தட்ட 7 ஏரியா ஆகிடுச்சு. ஸோ 7 × 21 கிட்டத்தட்ட 2000 to 3000 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 7th சம்பந்தமான சப்ஜெக்ட் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.